இன்னைக்கு அமாவாசை தலையில. ஆமாம், ஆக்சுவலி நாளைக்கு தான் மாலை அமாவாசை. ஸோ இன்னைக்கு இப்போ கேட்டிருந்தா 2-3 பேர் அமாவாசை ஆக்சுவலி ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஜாலி இன்னைக்கு இதோட போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே. ஸோ இந்த அமாவாசைக்கு வந்து ஜென்ரலாக இதே காய் தான். யூஸ்வலாக வந்து பொரிச்ச குழம்பு இல்லை மோர் குழம்பு வைப்பா. மோர் குழம்பு பொரிச்ச குழம்பு வைக்கலாம். நான் வந்து டெய்லி மோர் பொரிச்ச குழம்பு இந்த வாட்டி வச்சுருக்கோம், நம்ம மோர் குழம்பு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, நம்ம மடத்தில் இருக்குல்ல இந்த வைஷ்ணவ மடம், இங்கே மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கிட்ட, அங்கே வந்து ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். எங்கள் தாத்தாக்கா இருக்கும், அப்பா பண்ணா ஒரு வாட்டி. அப்போ அங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வைப்பா, அந்த கூட்டு குழம்பு மாதிரி, அந்த கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, கூட்டு குழம்பு மாதிரி. அதை போட்டு பிசைஞ்சுட்டு அப்புறம் அவரைக்காவை கூட்டு பண்ணுவாள். அதே மாதிரி கூட்டு பண்ணான்னு நினச்சேன். அது மாதிரி புடலங்காயை வந்து தயிர் பச்சடி, வாழைக்காய் வந்து பொடி மாசு. திருக்கணவு வந்து பைத்தம்பருப்பில் பண்ணுறது காமிச்சதுனால என்ன நினச்சிட்டுருக்கேன், ஒரு ஸ்வீட் ஒரு காரத்துக்கு வந்து வெள்ளை வடையும் உப்பு வடையும் பண்ணலான் இருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு விசில் எல்லாமே விட்டுன்ட்டேன். இது இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு என்ன பண்ணணும்னா, எல்லாம் பெருசாக குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஜில்லுன்னு தண்ணியில் அலம்பி வச்சுட்டேன். தோலை வச்சு அப்படியே சீச்சிக்கலாம். இதில் வந்து இதில் மட்டும் பைத்தம்பருப்பு நல்லா வேகணுன்றனால இதில் போட்டிருக்கேன் பைத்தம்பருப்பு. இது கூட்டு பண்ணுறதுக்கு. இதுக்கு திருக்கணத்துக்கு திருக்கணம் பண்ணல, அதான் வெள்ளை விட உப்பு வடை பண்ணுறேன் இல்லையா, பண்ணலாம். இப்போ அது பண்ண முடியாதோ வந்து திருக்கணம் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பாவக்காய் கொஜ்ஜு வந்து சாத்துக்கு பசஞ்சு சாப்பிடணும், நல்லா இருக்கும். அது வாழைக்காய் பொடி மாசு, அவரைக்காய் கூட்டு, நார்மல் கூட்டு, எல்லாமே நார்மலாக தான் பண்ணுறேன். இது வந்து தயிர் பச்சடி, புடலங்காய் தயிர் பச்சடி. ஓகே. வயிற்று என்ன வெந்ததுனால அதில் வந்து இந்த அவரைக்காய் வந்து ஏன்னா ஒரு விசில் தான் விட்டு வச்சேன் குக்கரில். ஸோ அதனால் சுமாராக தான் வெந்திருக்கும். இதை போட்டு கொஞ்சம் வெந்த உடனே தேங்காய் மிளகு ஜீரகம் அரைச்சி விட்டுறேன். வெறும் மிளகு கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நான் அரைச்சிட்டு அதை விட்டுறேன். இதுக்கு கொதி வந்துடுச்சு, கொஞ்சம் வெந்துடுத்தது. இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகம் அந்த பொரிச்ச கூட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஜீரகமும் தாளிச்சிருக்கேன், அதை போட்டுருவேன். அவ்வளோதான். ஓகே. காரம் இருக்குமா? அது மிளகு போட்டிருக்கோமே, நல்ல காரம் இருக்கும். ஆக்சுவலி அவரைக்காய் பொரிச்ச கூட்டுலேயே அவரைக்காவும் சவுச்சவும் நல்லா இருக்கும். எப்படி கொதிக்கிறது இல்லை, கழிச்சிட்டிங்கிறது அதான் ஒரு அட்வான்டேஜ். நல்லா சூடாக இருக்கும். நம்ம 11 மணிக்கு சாப்பிடும் போது கூட எடுத்தோம், நல்லா இருக்கும். அந்த கூட்டு ஆயிடுச்சு, சிம்பிள் கூட்டு ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுட்டுருக்கேன். உப்பு நல்லா போட்டுருக்கேன், இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். ஸோ நமக்கு கொஜ்ஜு பண்ணும்போது அந்த கூட்டு குழம்பு மாதிரி இருக்கும், அது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். இது வந்து அடியில் அப்படியே ஜலம் விட்டுருக்கோம், அதை விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வச்சுருக்கேன். சரி, அப்படியே பொரிச்சு இருக்கிற மாதிரி நல்லா இது பண்ணணும். அதை நல்லா கறி கூட்டு, ஆமாம், ஆனால் பொரியணும். இந்த ஜனம் அப்படியே வந்துடும். அந்த அடுப்பில் சிம்லேயே வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு ஆகிட்டுருக்கோம். ஆகட்டும். சில இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, குழம்பு இல்லாமல். இங்கே கர்நாடகாவில் மடத்துலலாம் குழம்பு வைக்கிறதுல அவ்வளோவா. சாப்பிட்டுக்கிறேன், அப்படிதான் சாப்பிட்றேன் பண்ணுறேன். புடலங்காய் இருக்குல்ல, நல்லா இலசாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த இது அந்த கொட்டையோட நம்ம சட்னிக்கு எடுத்துடணும் இல்லையா, அதுமாதிரி அதெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே கூட பண்ணலாம். அது அப்படியே பச்சை பச்சையாக சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசாக வதக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வரதுலாம் வந்து முத்தலாக இருக்கிறதுனால வந்து நான் ஒரே ஒரு சும்மா குக்கரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மசி மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஜலம் விடக்கூடாது. உப்பு போட்டுட்டு அப்படியே வச்சோம்னா குக்கரில் வந்து வந்துடும். அதை ஒரு விசில், ஆமாம், ஒரு விசில் எல்லாமே இந்த வாழைக்காய் இதெல்லாம் வச்சுருந்தேன். அப்படி தான் நல்லா ஒரே விசில், அடுப்பு பெருசாக வச்சுருந்து ஒரு விசில் வச்சுருந்தா போகிறோம், கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த தயிர் எடுத்துன்னு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், நம்ம டேஸ்ட் தான். இப்போ ஒரு கப் எடுத்துனோம்னா இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு தயிர் விட்டுக்கலாம். ஓகே. வேணும்னா இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா வெறும் தயிர் பச்சடி மட்டும்தான் வச்சு சாப்பிட்றோம். அன்றைக்கி ஏதாவது பருப்படி போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி விடலாம். இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணல, வெறும் தயிர் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு போட போகிறேன், கடுகு தாளித்து கொட்ட போகிறேன், அவ்வளோதான். ஓகே. ஒரே ஒரு மிளகாயும் கடுகு தாளித்து கொட்டிருக்கேன். இது வந்து கருவேப்பிலை 2 போட்டிருக்கேன். அப்போ சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலான்னு வச்சேன். ஓகே. பாவக்காய் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் தெரியுதா, கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். இன்னும் இது ஆகட்டும். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு மிளகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 3 எல்லாம் ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். எல்லாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது 3 வறுத்து நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு
அதே மாதிரி காரத்துக்கு 5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். சும்மா 2 தேங்காய், புளி வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ், இந்த சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அப்புறம் அது புளி கரைச்சி விடணும். இது இந்த உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துருக்கேன், வறுத்துட்டு எல்லாமே வறுத்துருக்கேன், எண்ணெய் விடாமல் வறுத்துருக்கேன். வறுத்துருக்கேன். ஓகே, தனித்தனியாக ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த புளி ஜலத்தை கரைச்சி விட்டதை விட்டுன்றேன். இதில் வந்து இந்த பாவக்காய் கட் பண்ணி வைக்கும்போது புளி இது உப்பு போட்டு தான் பெசரி வச்சுருக்கோம். ஸோ பார்த்துன்னு உப்பு போடணும். உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு இப்போ வறுத்துருந்தேன் இல்லையா, மிளகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் தேங்காய் அதையும் போட்டுருவேன். இது போட்டோம் இல்லையா, அதேமாதிரி கொஞ்சம் வெல்லம் போடணும். அந்த வெல்லம் வெல்லம் போட்டுட்டு நல்லா இதை வந்து துண்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்பூனில் எடுக்கிற அளவுக்கு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம எவ்வளோ வேணுமோ அது இதெல்லாம் புளிக்காய்ச்சல் மாதிரி வரணும். ஆமாம், இது வந்து நல்லா வெந்துடணும். இப்போ இது எல்லாம் இருக்கு இல்லையா, நல்லா ஆல்ரெடி வதக்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா அப்படி குழசலாக வெந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். வயிற்றில் இருக்கிற பூச்சியிலேருந்து எல்லாமே இந்த பாவக்காயில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா. ஆனால் அந்த கசப்புனால யாருமே அதை சீந்துறதே இல்லை பாவம். அதனால தான் அது பாவக்காயின்னு வந்தது போல இருக்கு. பாவம் அதனால வந்திருக்கா அப்படியே இல்லை சொல்கிறேன். கரெக்ட். அதனால ஆனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பேசிருக்காங்க, பாவமான காய் தான் பாவக்காய் தான். பாவக்காய் ஆமாம். தோல் இது பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதான். அது இந்த கொதிச்சு இந்த கலர் மாறணும் கொஞ்சம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சம் ப்ரௌனிஷ், டார்க் ப்ரௌன் ஆகும். ஆகட்டும், கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும். அது அதான் சொன்னேன், நாளைக்கு ஒன்றும் இப்போ வீடியோ போட வேண்டாம். ஆனால் நாளைக்கு அமாவாசை இல்லையா, அமாவாசைக்கு நம்ம போட்டிருக்கோம். இது இந்த வீடியோ வந்து நாளைக்கு இதே தலையே பண்ணலாம். இல்லைனாலும் இன்னும் முன்னாடி இது பார்த்துக்கலாம். போன வருஷம் போட்டதும் பார்த்துக்கலாம். போன வருஷம் வந்து இது போட்டிருந்தோம், பொரிச்சக்கிழங்கு போட்டு வாழைக்காய் பொறுத்தல், இது சேப்பங்கிழங்கு பொறுத்தல் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்துக்கலாம், நல்லா இதாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சேன்னா, அந்த புரட்டாசி மாதம் வருது இல்லையா, இந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அது. ஸோ அதை நினச்சா அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த புரட்டாசி மாதத்தோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்டில் சொல்லுங்கள். நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுறோமோ பெருமாளுக்கு, நம்மளுக்கு ஆற்றுல என்ன பண்ணுறோமோ அதை வந்து காமிக்கலாமா. நிறைய பேர் கேட்டிருந்தா என்ன சமையல் பண்ணுங்க அதையும் போடுங்க அப்படின்னு. அதனால் அந்த புரட்டாசி மாதத்தை ஃபுல்லாக போடலாமான்னு நடுநடுவில் கொஞ்சம் புதுசு. ஆமாம், நடுநடுவில் கொஞ்சம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நிறைய சேனல் வந்திருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம இந்த சமையலும் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஏதாவது பேர் வச்சுருங்க நீங்கள். இது இப்போ டெய்லி பண்ணுற தலிகைக்கா, தினசரி தலிகைன்னு வச்சுருவோம். தினசரி தலிகை, புரட்டாசி மாதம் தினசரி தலிகைன்னு வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. அது நாளைக்கு விட்டு நாளானிலேருந்து ஆரம்பிக்கலாம். அன்னன்னைக்கு கத்தலை பண்ணுறது அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து நம்ம வியூவர் ஒரு சேனல் சொல்லியிருந்தால மெயில் போட்டுருந்தால அதை போட்டுடலாம். சரி, பாவக்காய் அப்படியே கொச்சின்னு இருக்கட்டும். இந்த சைட் பொடி மாஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகா. நார்மல் டேஸில் பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மிளகா ஒரு 4-5 மிளகா, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா. இந்த பொடி மாஸ் வந்து உருளைக்கிழங்குல, சக்கரவள்ளி கிழங்குல எல்லாத்துலேயுமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல போட்டு 7 வித இனிப்பு வகைகள், 7 வித கார வகைகள் அதில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்குல. அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு, அது இன்னோவேட்டிவ் ஐடியா ஜெஸ்ட். சக்கரவள்ளி கிழங்குலேயே ஒரே சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட் ஒரு ஐடியாவும் இல்லை. அது எல்லாம் பண்ணுறது சேர்த்து பண்ண. ஆமாம், சேர்த்து பண்ண, அவ்வளோதான். புதுசாக ஒன்றுமில்லை, எல்லோரும் பண்ணுறது தான். இந்த இது இஞ்சி, இது உருளைக்கிழங்கு வாழைக்காயில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இஞ்சி. இல்லை அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சோண்டு இது எலுமிச்சை எடுத்து புழியணும். இப்போ இன்றைக்கி புழியல, நான் ரெண்டெல்லாம் சொல்கிறேன், நல்லாயிருக்கும் அது பண்ணாமல். இந்த இது வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காய் வேக வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கொஞ்சம் கருப்பாக எடுத்து அப்படியே சீச்சுட்டேன். வேக வைக்கும்போது என்னென்னா சில பேர் குழஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதான் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அப்படி வைக்கலாம். இல்லை நம்ம தனியாக அடுப்பு வச்சு வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோக் இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்தி பார்க்கணும். அது டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி தான் போகிறோம். அந்த பதம் எடுத்துட்டு உடனே பச்சை தண்ணியில் போட்டுடணும். பச்சை ஜலத்தில் போட்டால் தான் என்ன ஆகும்னா குழையாமல் இருக்கும். இது வந்து அப்படி கையாலே ஊற்றுக்கலாம், இதுலேயும் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சிடறேன். ஒரு ஆயிட்டு பார்த்தீங்களா.
இஞ்சி எவ்வளோ போட்ட இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கும்? இல்லை இஞ்சி வந்து குருத்து இஞ்சி இது குருத்து இப்போ கடையில் இப்போ இந்த சீசனில் கிடைக்கிறது நல்லா இருக்கு இஞ்சி. அது வந்து நல்லா காரம் அவ்வளோ இருக்காது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு எலசாக இருக்குது, அதனால் சீக்கிரம் டக்குன்னு சீச்சிட்டேன் பாருங்க. அது மாதிரி இந்த இந்த வாழைக்காய் எல்லாமே ஆறுனா அப்படி பொடியும் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். அது ஆயிடுத்து பொடி மாசம் இறக்கிடுறேன். கலர் மாறிடுத்து பாருங்க, இன்னும் வத்தினா நல்லாயிருக்கும். போர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா பெசையத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க. இது மாதிரி நல்லா வெந்துடுத்து தொட்டு பார்த்தோம்னா இந்த பாவக்காய் வந்து நல்லா தொட்டோன்னு இது வர மசிஞ்சிடும். இப்போ இந்த டயத்தில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 2-3 நாள் வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா வற்றணும். அன்றைக்கே காலி பண்ணுறோம்னா இது மாதிரி இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெயில் விட வேண்டாம், அப்படியே வச்சோம்னா போகிறோம் அது. அப்படியா? சமையல் ஆகிடுத்து. வடை 2 பண்ணுறதுக்கு வந்து இந்த உளுந்து வடைக்கு வந்து எப்படின்னா வெறும் மிளகு உப்பு தான் போடணும், வேறு பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போடக்கூடாது இன்றைக்கி பண்ணுறதுக்கு. ஸோ வெறும் மிளகு உப்பு போட்டு இது வந்து கார வடைக்கு. வெல்லத்துக்கு அப்படின்னா எவ்வளோ உளுந்து எடுத்துக்கிறோமோ அந்த உளுந்துக்கு 3/4 அளவுக்கு வந்து நல்லா பொடியாக வெல்லத்தை தட்டிக்கணும். ஏன்னா மிக்சியில் போட போகிறோம் இல்லையா, நல்லா பொடியாக தட்டின்ட்டு 3/4 பங்கு. அந்த அந்த ஜலம் துளி கூட இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கு இருக்கக்கூடாது, அப்படி ஓடிடும். அதனால் நல்லா ஜலம் இல்லாமல் வடிச்சுட்டு அந்த வெல்லத்தை போட்டு அப்படியே நல்லா நைஸாக அரைக்கணும். 2 அரைச்சிக்கிறேன். 2த்துக்கு அரைச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். வெள்ளை வடை உப்பு வடைக்கு தட்டிடுறது. இந்த இதுக்கு ஓட்ட போடலாம், ஓட்ட போடணும். அதுக்கு ஆயிரத்து அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான தளிகை. சிம்பிள் கிராண்ட்லாம் இல்லை. ஆக்சுவலாக மாலையை பறிச்சு நிறைய பண்ணணும், வீடியோக்காக கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னென்ன இருக்குது? அது வந்து அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, வெள்ளை வடை உப்பு வடை, இப்போ பொடலங்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொடிமாஸ், கத்திரிக்காய் அது பாவக்காயில் வந்து அதாவது கூட்டு குழம்பு. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே.